நல்லது செய்வோம். நல்லதை மட்டுமே செய்வோம். அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் புகழ் மீடியாவின் அன்பு வணக்கங்கள். 30/7/2025க்கான ராசி பலன்கள். விஸ்வாவசு வருடம் ஆடி மாதம் 14ஆம் தேதி. ஜூலை மாதம் புதன்கிழமை. நல்ல நேரம் காலை 9:15 மற்றும் 10:15. மாலை 4:45, 5:45. கௌரி நல்ல நேரம் காலை 10:45, 11:45. மாலை 6:30, 7:30. ராகு காலம் 12 மற்றும் 1:30. குளிகை 10:30 மற்றும் 12. யமகண்டம் 7:30 மற்றும் 9. சூலம் வடக்கு. பரிகாரம் பால். திதி இன்று அதிகாலை 2:29 வரை பஞ்சமி, பின்பு சஷ்டி. நட்சத்திரம் இன்று இரவு 11:52 வரை அஸ்தம், பின்பு சித்திரை. யோகம் இன்று அதிகாலை 5:55 வரை சித்த யோகம், பின்பு இரவு 11:52 வரை மரண யோகம், பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று இரவு 11:52 வரை சதயம், பின்பு போராட்டாத்தி. மேஷம் ராசி நேயர்கள். இந்த நாள் உங்களுக்கு கலந்து உரையாடலில் ஏற்பட்ட சிக்கல் கண்டிப்பாக விலகி செல்லுங்க. எல்லோரிடமும் சிரித்தமாக பேசி காரியங்களை சாதித்து விட முடியும். அனைவரும் ஆச்சரியப்படும் வகையில் நடந்து கொள்வீர்கள். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கண்டிப்பாக நிறைவேறும். இன்று சந்தித்த நபர்களால் சந்தோஷம் ஏற்படக்கூடும். ஒரு விடாமுயற்சிக்கு கண்டிப்பாக வெற்றி கிட்டும். இன்று புதிய அனுகூலம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். இன்று தொழில் செய்பவர்கள் பின்தங்கிய நிலையில் இருந்து மீண்டும் முன்னேற்ற பாதையில் செல்லக்கூடுங்க. பண வரவு சீராக இருக்கக்கூடும். தேயூர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் அவர்கள் பிடியில் இருந்து விடுபட கொடுங்க. புதிய தொழில் தொடங்குவதற்கு உண்டான ஆர்வம் பிறக்கும். குறைந்த முதலீட்டில் தொழில் தொடங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாக கொடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். மாற்றங்களும் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். கொடுத்த வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். பெண்கள் என்று தூர தேசத்து பயணங்கள் செல்லப்பட்ட திட்டம் வெற்றியை கொடுக்கும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டும். பெண்கள் என்று நெருக்கடிகளை சமாளித்தாலும் வெற்றி பெற முடியுங்க. காதல் எந்த ஒரு பெரிய பிரச்சனையும் கொடுக்காது. காதல் கண்டிப்பாக கைகூடி திருமணத்தில் முடியும். என்று மாணவர்கள் சுகபோக வாழ்க்கையை அனுபவிப்பீர்கள். கல்வியில் கண்டிப்பாக சாதிப்பீர்கள். முக்கியமாக பாடங்களில் ஏதேனும் சந்தேகம் இருந்தால் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். என்று உங்களுக்கு ஓரளவு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடனும் கொண்டாடி மகிழ முடியும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்குங்க. அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். அஸ்வினி. என்று நீங்க சுறுசுறுப்பு மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விடாபிடியாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். புதிய தொழிலில் நல்ல லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படும் நாளாக இருக்கக்கூடும். முடிஞ்சளவு குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்வது சிறப்பு. பரணி. நேரத்திற்கு உணவு எடுத்துக் கொள்ளுங்கள். காரியங்கள் அற்புதமாக செய்து முடிக்க முடியும். பண தேவைகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு இருந்தால் எதிலும் வெற்றி இருக்கும். சுய கௌரவம் மேலோங்கும் நாளாக இருக்க கொடுங்க. என்று நீங்க மனசுக்கு பிடித்தமான இடத்திற்கு சென்று வரக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. கிருத்திகை. இன்று நீங்க உற்சாகமாக காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். எதிலும் தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியுங்க. மனசுக்குள் சந்தோஷம் ஏற்படக்கூடும். முடிவில் மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு அக்கம் பக்கத்தில் நல்ல பேர் எடுக்கும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் தீர்க்கமாக யோசித்து முடிவில் எடுத்தால் வெற்றி ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. ரிஷபம் ராசினியர்கள். என்று உங்களுக்கு நல்லதொரு புரிதல் உணர்வு ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. எதிலும் திறமையாக ஈடுபட்டு வெற்றி பெற முடியும். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி விடுவீர்கள். சகோதர வழி செலவுகள் கொஞ்சம் இருக்கக்கூடும். சண்டை சச்சரவுகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். வரவு ஓரளவு திருப்தியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன்வருவீர்கள். விலகி சென்றவர்கள் விரும்பி வந்து இணைய கொடுங்க. சகோதர சகோதரிகள் வேலை நிமித்தமாக வெளியூர் பயணம் செல்ல வேண்டிய சூழல் இருக்கும். அண்டை அயலாருடன் இருக்கும் மனக்கசப்புகள் கண்டிப்பாக நீங்கி உற்சாகம் பிறக்க கொடுங்க. பிள்ளைகளிடம் அன்பு பாசம் காட்டுவது நல்லது. பண தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். செயல்திறன் அதிகரிக்க கொடுங்க.
வெளிப்படையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். அலைச்சல் தந்த பணிகள் சூடு பிடிக்க தொடங்கும். இன்று உங்களுக்கு மாற்றங்கள் கண்டிப்பாக ஏற்படக்கூடும், பயப்பட வேண்டாம். பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். என்ன செய்தால் வெற்றி பெறலாம் என்ற எண்ணம் இருக்கும். பெண்களுக்கு புதிய முயற்சிகள் கண்டிப்பாக கை கொடுக்கும். காதல் கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். அமைதியுடன் செயல்படுங்கள், வெற்றி நடை போடுங்க. காதலில் நீங்க பிடிவாதத்தை விட்டுவிட வேண்டும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும், பயம் வேண்டாம். உங்க மனசில் என்ன பட்டதோ அதனை வெளியில் சொல்லுங்கள். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது நீல நேரத்தில் ஆடிய நீ வேண்டும். நீல நேரம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு பாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் சிவப்பு மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள் கிருத்திகை. என்ற உறவுகளால் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கொடுத்த வாக்கை கண்டிப்பாக காப்பாற்றி கொடுப்பீர்கள். மனக்கசப்புகள் நீங்கி உற்சாகம் பிறக்கும். பிள்ளைகளிடத்தில் அன்பு பாசம் காட்டுவது நல்லது. கொடுத்த வாக்கை காப்பாற்றி விடுவீர்கள். என்று உங்களுக்கு மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. ரோகிணி. சண்டை சச்சரவுகள் விலகி செல்லக்கூடும். வரவு கண்டிப்பாக திருப்தியை கொடுக்கும். கொடுக்கல் வாங்கல்களை ஒழுங்குபடுத்திக் கொள்ள முன்வருவீர்கள். சிறப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். மனக்கசப்புகள் ஏற்பட்டது கண்டிப்பாக மாறுங்க. எதிலும் உங்களுக்கு புதிய உற்சாகம் பிறக்கும். என்று உங்களுக்கு செயல்திறன் கூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. மிருகசிரிஷம். இன்று அதிர்ஷ்டமான சூழல் வெளிப்படக்கூடும். புதிய முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி இருக்கும். உறவுகளிடையே ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். சகோதர சகோதரிகளுக்கு வேண்டியவற்றை செய்து கொடுப்பீர்கள். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். என்று நீங்க அனைவரும் மதிக்கும்படி செயல்படுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்பட கொடுங்க. மிதுனம் ராசினியர்கள். இன்று நீங்க உறவுகளால் ஏற்பட்ட மன கஷ்டங்களை எல்லாம் சரி கட்டி விடும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை கொடுக்கும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. பக்கபலமாக நண்பர்கள் இருக்கக்கூடும். உங்கள் பண தேவைகளை இன்று பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்குங்க. ஆர்வமுடன் பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். நூதன பொருள் சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். என்று தீவிர முயற்சிகள் எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. உடல் நலனை பொறுத்தவரை வயிறு உபாதைகள் கொஞ்சம் வரக்கூடும், பார்த்துக் கொள்ளுங்கள். என்று காலம் கடந்து சில பணிகள் நிறைவேறக்கூடும். எந்த ஒரு காரியத்திலும் எந்த ஒரு சூழ்நிலையும் நீங்க நீதியை நிலைநாட்டி விடுவீர்கள். பிள்ளைகளால் இருந்து வந்த தொந்தரவுகள் நீங்கி நல்லவைகள் நடக்க ஆரம்பிக்கும். இறை அருளும் தெய்வீக நம்பிக்கையும் கொடுங்க. எதிர்பார்ப்புகள் ஓரளவு பூர்த்தியாகும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கைகூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உற்சாகத்துடன் பணிகளை மேற்கொண்டு வெற்றி பெற முடியும். ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகுங்க. மனம் சந்தோஷம் அடையக்கூடும். இன்று உங்களுக்கு திருப்பங்கள் நிறைந்த நாளாக இருக்கும். ஒரு பக்கம் விருப்பங்களும் கண்டிப்பாக கைகூடும். மிதுனம் ராசினியர்கள் சொன்ன சொல்லை எப்படியும் காப்பாற்றி கொடுப்பீர்கள். மன நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் தைரியம் பிறக்கும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். சுறுசுறுப்புடனும் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பெண்களுக்கு இன்று வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வர கொடுங்க. காதலில் ஏற்படக்கூடிய நெருக்கடிகளை சரி கட்டிவிட முடியும். காதலை பற்றி நீங்க அதிகம் கவலைப்பட வேண்டாம். நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கு. காதலை விட்டு கொடுத்து செல்லுங்கள், வெற்றி ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் சுய தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். எதிலும் சுறுசுறுப்பு கண்டிப்பாக மேலோங்கும். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியுங்க. கல்வி அடுத்த கட்ட நகர்வுக்கு செல்லும், பயப்பட வேண்டாம். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 2 மற்றும் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள் மிருகசிரிஷம். என்று எந்த ஒரு காரியத்திலும் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. சூழ்நிலைகள் உங்களுக்கு சாதகமாக அமைந்துவிடக்கூடும். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். புதிய சொத்துக்கள் வாங்கக்கூடிய முயற்சி கண்டிப்பாக வெற்றி கொடுக்கும். பயணங்கள் உங்களுக்கு நல்ல பலனை ஏற்படுத்தி கொடுக்குங்க. வாழ்க்கையும் விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு எண்ணற்ற மாற்றங்கள் ஏற்படும் நாளாக இருக்க கொடுங்க. திருவாதிரை.
இறைவன் சரணாகதி அடைவீர்கள். புதிய பொருள் சேர்க்கை ஏற்படக்கூடும். நட்பு வட்டத்தில் உங்களுக்கு நல்ல பெயர் ஏற்படக்கூடுங்க. தேயூர் சேர்க்கையால் அவதிப்பட்டவர்கள் நல்லவரின் நட்பு மூலம் நல்லது நடைபெறக்கூடும். சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை இருக்கும். இன்று உங்க வாழ்க்கை விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். புனர்பூசம் பக்க பலமாக நண்பர்கள் இருக்கக்கூடுங்க. பண தேவைகள் உடனுக்குடன் பூர்த்தியாகும். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படக்கூடும். அன்பு பாசம் அனைவரிடத்திலும் காட்டுவீர்கள். இறைவன் வழிபாட்டில் மிகுந்த அக்கறை கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு சகோதர சகோதரிகளின் ஒற்றுமை ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கடகம் ராசினியர்கள் இன்று உங்களுக்கு பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. உற்சாகத்துடன் பணிகளில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். செயல்பாடுகள் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். வெளி உலக தொடர்பு விரும்பும் விதத்தில் அமைந்துவிடக்கூடும். கடகம் ராசினியர்களுக்கு நேற்றைய பொழுதில் ஏற்பட்ட பிரச்சனை இன்று நல்ல முடிவுக்கு வரக்கூடுங்க. தந்தை வழி உறவில் இருந்த விரிசல் வருகி செல்லக்கூடும். இன்று நீங்க கடனாக கொடுத்த பணத்தை எப்படியும் வசூல் செய்து விடுவீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் சிறு சிறு தடைகள் வந்தாலும் உங்களுக்கு இருக்கும் சாதுரியத்தால் அதையெல்லாம் முறியடித்து வெற்றி பாதையில் பயணிப்பீர்கள். தாய் வழி உறவுடன் சின்ன சின்ன கருத்து மோதல்கள் ஏற்பட்டு வெண்ணு சரியாக கூடும். நீங்கள் சொன்ன வாக்கை எப்படியும் காப்பாற்றி விடுவீர்கள். சிறிது போராட்டமான வாழ்க்கைக்கு பிறகு வாழ்க்கை உங்களுக்கு சிறப்பாக அமையும். பயப்பட வேண்டாம். கடகம் ராசினியர்கள் தொழில்நுட்ப அறிவை கொண்டு வாழ்க்கை வளமாக்கிக் கொள்வீர்கள். எதிலும் வேகமாக செயல்பட்ட முன்னேற்றம் அடைவீர்கள். என்று உங்களுக்கு முயற்சி கண்டிப்பாக வெற்றியை கொடுக்குங்க. என்று பெண்கள் ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்யுங்கள். பெண்களுக்கு யோகம் ஏற்படக்கூடும். இன்று காதல நெருக்கடிகள் இருந்தாலும் கண்டிப்பாக சரியாகும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். காதலை பொறுத்தவரை நீங்க பயப்பட வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். சுலபமாக கல்வியில் ஜெயிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு இன்று பிரச்சனைகள் திறந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். புனர்பூசம் இன்று நம்பிக்கைக்குரியவர்களை மட்டும் கண்டிப்பாக கையில் வைத்துக் கொள்ளுங்கள். கெட்ட சகவாசலை அடியோடு ஒழியுங்கள். எந்த ஒரு பிரச்சனையாக இருக்கட்டும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். முகப்பொலிவு அழகு கண்டிப்பாக கூடுங்க. உணவு கட்டுப்பாடு இருப்பது ரொம்ப நல்லது. நீங்கள் உண்டு உங்கள் வேலையை உணர்ந்தால் வெற்றி இருக்கும். இன்று போராட்டமான வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்கும் நாள் என்று சொல்ல முடியும். பூசம் பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். காரியங்களை அற்புதமாக செய்து முடிப்பீர்கள். பிரச்சனைகளுக்கு கண்டிப்பாக தீர்வு காண்பீர்கள். முக்கிய முடிவுகளை மிக தெளிவாக எடுப்பீர்கள். இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரக்கூடுங்க. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். இன்று நீங்க எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வது மிக சிறப்பு. ஆயில்யம் எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடுங்க. தைரியமாக செயல்பட்டு வெற்றி பெற முடியும். ஆசைகளும் கனவுகளும் கண்டிப்பாக பூர்த்தியாகும். காலை பொழுது மிகுந்த மகிழ்ச்சியை கொடுக்குங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். சந்தோஷமான தருணங்கள் ஏற்படக்கூடும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. முயற்சி முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் ஆசைகள் கனவுகள் கண்டிப்பாக பூர்த்தியாகும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். சிம்மம் ராசினியர்கள் இன்று நீங்க பொறுப்பாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழல் இருக்கும். நினைத்த வாழ்க்கை அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். திருப்பங்கள் நிறைந்த நாளாக கண்டிப்பாக இருக்குங்க. இந்த நாள் உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடிவிடுங்க. பெரிய அளவில் மாற்றங்களையும் ஏற்படுத்திக் கொள்வீர்கள். சிம்ம ராசினியருக்கு விரக்தி நிலை மாறி முன்னேற்றம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். குடும்ப உறவிடம் ஏற்பட்ட விரிசல் விலகி செல்லக்கூடும். கணவன் மனைவி ஒருவரை ஒருவர் பார்த்து பக்குவமாக பேசுங்கள். முக்கியமாக தொலைபேசியில் பேசும்பொழுது கவனம் இருக்கட்டும். எது எப்படியோ உங்க வாழ்க்கையில கண்டிப்பாக விடிவு காலம் பிறக்க கொடுங்க. வீடு மாற்றம் இணைய மாற்றமும் ஏற்படக்கூடும். வரவும் செலவும் சமமாக இருக்கக்கூடும். தேக நிலையில் ஏற்பட்ட மாற்றங்கள் கண்டிப்பாக ஒரு மாறுதலுக்கு உட்படுங்க. வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை இன்று மட்டுமில்லை என்றும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். அது மட்டுமே உங்களுக்கு பிரச்சனை கொடுக்கும். மூட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்களை தெளிவு வேண்டும். பயணத்தால் பிரியமான ஒருவரை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்குங்க. அதிக நேரம் உட்கார்ந்து கொண்டு இன்று மட்டுமில்லை என்றுமே பணிகள் செய்ய வேண்டாம். உடல் வெப்பத்தினால் மட்டுமே உங்களுக்கு அதிக அளவு நோய்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. வெப்பத்தை குறைத்துக் கொள்ளுங்கள். பின்தங்கிய நிலையிலிருந்து முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தைரியமாக வீடு நடை போடுவீர்கள். உங்கள் வேலைகளை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வெப்பம் சம்பந்தப்பட்ட உடல் உபாதைகள் இருந்து கொண்டே இருக்கும்.
கவனம் இருக்கட்டும். தம்பதிகள் இடையே கொஞ்சம் பார்த்து பேச வேண்டும். வாழ்க்கை துணை வழியில் உள்ள உறவுகளிடம் கருத்து பரிமாற்றங்கள் செய்யும் பொழுது கவனம் இருக்கட்டும். இன்று பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். விழிப்புணர்ச்சியுடன் செயல்படுவீர்கள். யதார்த்தமாக செயல்படுவீர்கள் என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாள் என்று சொல்ல முடியுங்க. காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள், அமைதி கொள்ளுங்கள். காதலை விட்டு பிடிப்பது ரொம்ப நல்லது. என்று மாணவர்கள் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டும். கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியும். உயர்கல்வி சிறப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. மாணவர்களுக்கு இன்று பொறுப்புகள் கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மகம். இன்று உங்களுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுக்கும் நாளாக இருக்கும். உங்க நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்வதில் சிக்கல் இருக்குங்க. நீங்க எவ்வளவுதான் மற்றவருக்கு நல்லது செய்தாலும் அது எடுபடாமல் போகுங்க. மற்றவர்கள் உங்களை இன்று மட்டுமில்லை என்றுமே குறை சொல்லிக் கொண்டு தான் இருப்பார்கள். இதற்கு காலம் மட்டும்தான் பதில் சொல்லும். அது வரைக்கும் நீங்க பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். உடல் உஷ்ணம் மட்டும் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பூரம். வேலை நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். சகோதர சகோதரியின் ஒற்றுமை ஏற்பட கொடுங்க. மனசுக்குள் தாயின் பற்றிய கவலைகள் ஒரு பக்கம் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த நாளை நீங்க மகிழ்ச்சியுடன் அமைத்துக் கொள்வதில் நீங்கள் தான் ஆர்வம் காட்ட வேண்டும். எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்து கொண்டிருப்பீர்கள். பிள்ளைகளாலும் கடுமையான பணி சுமை இருக்குங்க. உடல் ஆரோக்கியத்தை மட்டும் நன்கு பார்த்துக் கொள்ளுங்கள். கணவனிடம் அவ்வப்போது ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை நீங்க சரி கட்டி விட வேண்டும். உத்திரம். பிரியமான நபரை சந்தித்து மகிழும் நாளாக இருக்க கொடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். பின்தங்கிய நிலை இருந்தது கண்டிப்பாக மாறுங்க. அடுத்தவருடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பீர்கள். இன்று உங்களுடைய பேச்சுக்கு சக்தி மிகுந்து காணப்பட கொடுங்க. எல்லோரும் உங்கள் பேச்சை மதிக்க கூடும். இன்று சுகபோக வாழ்க்கையும் கண்டிப்பாக அமைத்துக் கொள்ள கொடுங்க. கன்னி ராசினியர்கள் என்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடும் நாளாக இருக்கும். நினைத்த வாழ்க்கை உங்களுக்கு அற்புதமாக அமைந்துவிடக்கூடும். பிரச்சனைக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. தொழில் வளர்ச்சி இன்று கண்டிப்பாக கூடிவிடும். மகிழ்ச்சியோடு இன்று நீங்க செயல்படுவீர்கள். மங்கள நிகழ்ச்சிகள் நடைபெறுவதற்கான சூழல் ஏற்படக்கூடும். புதிய அழைப்புகள் வீடு தேடி வரக்கூடும். இல்லத்திற்கு தேவையான பொருள் சேர்க்கை இன்று ஏற்பட கொடுங்க. வாய்ப்புகள் வாயிலுக்கு அது வந்து தட்டக்கூடும். இன்று சீரான நிலையில் உங்களுக்கு முன்னேற்றம் இருக்கக்கூடும். அதிகம் சிரமம் எடுத்தால்தான் புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். இன்று பணப்பழக்கம் கடந்த காலத்தை விட அதிகமாக இருக்க கொடுங்க. எதிர்பார்த்த புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல்வாதிகளின் நட்பின்றி ஏற்படக்கூடும். கடுமையாக உழைத்து பாடுபட்டு கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். பிற்பாதி மிகவும் உங்களுக்கு சிறப்பாக இருக்குங்க. மதியத்துக்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் வரக்கூடும். பங்கு சந்தைகளில் நல்ல லாபம் ஈட்டிக் கொள்வீர்கள். தொலைபேசி வழி தகவல் கண்டிப்பாக மகிழ்ச்சியை கொடுக்கும். காரியங்களை விரைவாக செய்து முடித்து பாராட்டுகளை பெறுவீர்கள். என்று உங்களுக்கு சிற்றின்ப செலவுகள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. பெண்கள் மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். பெண்களுக்கு இன்று மன மகிழ்ச்சி கண்டிப்பாக கூடும். தைரியம் கண்டிப்பாக ஏற்படக்கூடுங்க. வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்டக்கூடும். காதலை பொறுத்தவரை யோசியுங்கள், திட்டமிடுங்கள். அன்பாக இருக்க பாருங்கள். காதல் கண்டிப்பாக ஜெயிக்கும். என்று மாணவர்கள் தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டாம். கல்வியில் சுலபமாக சாதிக்க முடியுங்க. மாணவர்களுக்கு பொறுப்புகள் கண்டிப்பாக கூடும். கண்டிப்பாக சுலபமாக ஜெயிக்க முடியும். என்று முக்கியமான பணி நீங்க மேற்கொள்ளும் பொழுது ஆரஞ்சு நிறத்தில் ஆடி அணிய வேண்டும். ஆரஞ்சு நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். உத்திரம். இன்று உங்களுக்கு தொழில் வளர்ச்சி கண்டிப்பாக கொடுங்க. மகிழ்ச்சியுடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். அதிகம் சிரமம் எடுத்து காரியங்கள் ஈடுபடுவீர்கள். புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும். பணப்புழக்கம் ஒரு பக்கம் ஏற்பட கொடுங்க. பங்கு சந்தைகளில் லாபம் கண்டிப்பாக கிடைக்கும். முயற்சி பண்ணுங்கள். அஸ்தம். தொழில் ரகசியங்களை யாரிடமும் பகிர்ந்து கொள்ள வேண்டாம். பாராட்டும் புகழும் கண்டிப்பாக ஏற்பட கொடுங்க. மனம் மயங்கும் செய்திகள் வரக்கூடும். தொலைபேசி வழி தகவல் மகிழ்ச்சியை கொடுக்கும். திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். சித்திரை. எதிர்பாராத வகையில் நல்லது நடைபெற கொடுங்க. புதிய ஒப்பந்தங்கள் கண்டிப்பாக கை கொடுக்கும்.
தொழில் வளர்ச்சி கூடும் நாள் என்றே சொல்ல முடியும். எதிலும் மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அரசியல்வாதிகள் முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. அரும்பாடுபட்டு காரியம் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். திட்டங்கள் அனைத்தும் கை கொடுக்கும். வழக்குகளில் வெற்றிகள் ஏற்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. துலாம் ராசினியர்கள், இன்று உங்களுக்கு எதிலும் சுறுசுறுப்பு மேலோங்கிவிடும் நாளாக இருக்கக்கூடும். வழக்குகள் கண்டிப்பாக சாதகமாக இருக்க கொடுங்க. எதிலும் அலைச்சு கூடும் நாளாக இருக்கக்கூடும். பிள்ளைகளால் இன்று பெருமை ஏற்பட கொடுங்க. நன்மை தீமை கருதி எதிலும் வெற்றி பெறுவீர்கள். நிலையான வருமானத்திற்கு வழி அமைத்துக் கொள்வீர்கள். அரசியல்வாதிகளின் ஈடுபாடு கண்டிப்பாக அதிகரிக்கும். சுப செலவுகள் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். வாய்ப்புகள் வாயில் கதை வந்து தட்ட கொடுங்க. இன்று உத்தியோக நிமித்தமாக பயணங்கள் சென்று வருவீர்கள். வியாபாரத்தில் உங்களுக்கு மிகவும் சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக மாறும். சற்று சிரமம் எடுத்தால் காரியங்களை வெற்றி இருக்கும். உழைப்பால் உயர்ந்து காட்டும் நாளாக இருக்கக்கூடும். பல நெருக்கடியில் கடந்து வெற்றி பெறுவீர்கள். உங்கள் உழைப்புக்கு தகுந்த செல்வாக்கும் பண வரவும் கிடைக்க கொடுங்க. உடன் பணிபுரிவோரால் அனுசரைகள் உண்டாகக்கூடும். உங்கள் பொறுப்புகளை நீங்க தட்டி கழிக்க வேண்டாம். எந்த ஒரு வேலையும் நேர்த்தியாக செய்து முடிப்பீர்கள். தாராள பண வரவு கண்டிப்பாக இருக்குங்க. எந்த ஒரு முயற்சியிலும் முன்னேற்றம் இருக்கக்கூடும். என்று நீங்க எந்த ஒரு பொது காரியத்தையும் தயவு செய்து தள்ளி போட வேண்டாம். சமூக பொறுப்புகள்ல முக்கியமாக தலையிட வேண்டாம். என்று பெண்கள் வழக்கு விவகாரங்கள் வெற்றி இருக்கும். கணவனிடம் ஏற்படக்கூடிய பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கும். என்று சாந்தமாக செல்வது நல்லது. எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள். பதட்டம் வேண்டாம். என்று காதல் மட்டுமே சிரமத்தை கொடுக்குங்க. காதல்ல உங்களால கண்டிப்பாக முடிவெடுப்பதில் குழப்பம் இருக்கும். காதல் கைகூடுமா கூடாது என்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்கும். இன்று மாணவர்கள் முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. மாணவர்கள் இன்று எதிர்பாராத திருப்பங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 1 மற்றும் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் வெள்ளை நிறம். நட்சத்திர பலன்கள். சித்திரை. இன்று புதிய பொறுப்புகளை நீங்க தட்டி கழிக்க வேண்டாம். நல்லதோ கெட்டதோ கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். பங்கு சந்தைகளில் லாபம் கிடைக்க கொடுங்க. உன் நல்ல மனசை மற்றவர்கள் புரிந்து கொள்ளக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பங்கள் ஓரளவு கைகூடும் நாள் என்று சொல்ல முடியுங்க. இன்று உங்களுக்கு எதிலும் திசை திருப்பம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியும். சுவாதி. இந்த முயற்சிகள் கண்டிப்பாக பலிக்கும். தேவைகள் ஓரளவு பூர்த்தியாகும். இரவும் பகலும் கடினப்பட்டது கண்டிப்பாக மாறும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. சந்தோஷமான தருணங்கள் அமைந்துவிடக்கூடும். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விசாகம். இந்த நாள் இனிய நாளாக இருக்கக்கூடும். புதிய பொறுப்புகளும் உங்களை தேடி வரக்கூடும். மனம் மயக்கும் செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடுங்க. எதிர்பாராத திருப்பங்கள் இருக்கும். தொலைபேசி வழி தகவலால் மகிழ்ச்சி அடைவீர்கள். இன்று நீங்க சந்தோஷமான தருணங்களை உருவாக்கிக் கொள்வீர்கள். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. கண்டிப்பாக அற்புதங்கள் கை கொடுங்க. என்று உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. விருச்சிகம் ராசினியர்கள், இந்த சூழ்நிலைகள் உங்களுக்கு மிகவும் சாதகமாக அமைந்துவிடக்கூடும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு மிகவும் சிறப்புடன் செயல்படுவீர்கள். செலவுகள் ஒரு பக்கம் கட்டுக்கடங்காமல் சென்று கொண்டிருக்குங்க. சிரித்து பேசும் நண்பர்களால் சிக்கல் கொஞ்சம் ஏற்படும், பார்த்துக் கொள்ளுங்கள். உறவினர்கள் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மனக்கசப்பு தரும் தகவல் வந்து சேரக்கூடுங்க. உடல்நலனில் சிறு அக்கறை எடுத்துக் கொள்ள வேண்டும். இன்று தெய்வ அனுகூலம் ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கெல்லாம் முடிவு கிடைக்கக்கூடும். பொருளாதார பலம் சிறப்படைய கொடுங்க. காரிய அனுகூலமும் இன்று ஏற்படக்கூடும். செய்யும் முயற்சிகளில் கண்டிப்பாக முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொடுக்கும். தடைகள் வந்தது கண்டிப்பாக சரியாகும். அதை முறியடிக்கக்கூடிய வல்லமை உருவாக கொடுங்க. இன்று நினைத்த வாழ்க்கையை அற்புதமாக வாழ்வீர்கள். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். தம்பதிகளுக்கிடையே அன்பு அதிகரிக்கக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் உடனே நிறைவேற கொடுங்க. முயற்சிகளை தொடர்ந்து செய்வது நல்லது. விருப்பமான விஷயங்கள் தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். என்று உங்க மனசுக்கு கண்டிப்பாக சந்தோஷம் ஏற்படக்கூடும். மாற்றங்கள் ஏற்படக்கூடும். சிரமங்கள் இருந்தது கண்டிப்பாக சரியாகும். இன்று நிலையான வருமானத்திற்கு வழியமைத்துக் கொள்வீர்கள். பெண்கள் எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவுபடுத்திக் கொள்வீர்கள். குடும்பத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். பெண்களுக்கு அற்புதங்கள் கண்டிப்பாக கைகூடும். கண்டிப்பாக வரவு திருப்தியை கொடுக்கும். காதலில் மட்டுமே குழப்பம் இருக்குங்க. விடாபிடியாக செயல்படுவது வெற்றிக்கு வழிவகுக்கும். காதலை பொறுத்தவரை அவசரப்பட வேண்டாம். மனதை ஒருநிலைப்படுத்திக் கொள்ளுங்கள். என்று மாணவர்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்க கொடுங்க. கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்வான கல்வி கண்டிப்பாக அமையுங்க. மாணவர்கள் இன்று யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழலும் இருக்கின்றது.
முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். பச்சை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 6 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். விசாகம். இன்று முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். மனம் இன்று தைரியமாக இருக்க கொடுங்க. முடிக்க முடியாத காரியத்தை கூட முடித்து காட்டுவீர்கள். திறமையின் அடிப்படையில் கண்டிப்பாக வெற்றி பெறுவீர்கள். புதுமனை கட்டி குடியேறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கக்கூடும். விருப்பங்கள் கண்டிப்பாக நிறைவேறக்கூடும். எதை நினைத்தும் பயப்பட வேண்டாம். தொடர்ந்து முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நிச்சயம். அனுஷம். பூர்வீக சொத்துக்கள் மூலம் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். இன்று நடுநிலையாக யோசித்து எதிலும் ஈடுபடுவீர்கள். செல்வ சேர்க்கை இன்று ஏற்படக்கூடுங்க. நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திட்டங்கள் அனைத்தும் கண்டிப்பாக கை கொடுக்கும். மாற்றங்களும் இன்று ஏற்படக்கூடும். இன்று மதியத்திற்கு மேல் உங்களுக்கு நல்ல செய்திகள் கண்டிப்பாக வரக்கூடும். கேட்டை. நிர்வாகத்தில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை சரி கட்டி விடுவீர்கள். அற்புதமாக பணியில் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். காரியங்கள் ஓரளவு கண்டிப்பாக சூடுபிடிக்கும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. விருப்பமான விஷயங்கள் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளைய ஆசைகள் கண்டிப்பாக நிறைவேறும். இன்று உங்களுக்கு பேச்சாற்றல் வெளிப்படும் நாள் என்றே சொல்ல முடியுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். இந்த நாளை நீங்க சந்தோஷமாக அமைத்துக் கொள்வீர்கள். எது எப்படியோ யோசித்து காரியங்கள் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். தனுசு. தனுசு ராசினியர்கள் இன்று எதிர்பாராத வகையில் உங்களுக்கு நல்லது நடைபெற கொடுங்க. செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். வழக்கு விவகாரங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பணியில் ஏற்பட்ட தொய்வு விலகி செல்லக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்குங்க. ஒரு மாற்ற சிந்தனை கூட சில பேருக்கு ஏற்படக்கூடும். வரவு ஓரளவு திருப்தியாக இருக்கும், பயப்பட வேண்டாம். பால்ய நண்பர்களின் சந்திப்பினால் பல நாட்களாக நடைபெறாமல் இருந்த காரியம் கண்டிப்பாக நடைபெறும். இன்று துடிப்புடன் செயல்படுவீர்கள். நல்ல நிலைக்கு வாழ்க்கையை உயர்த்தப்படுவீர்கள். விரும்பிய விஷயங்களில் நாட்டம் செல்லக்கூடும். எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு கிடைக்க கொடுங்க. மனசுக்குள் அமைதி ஏற்படக்கூடும். அதே வேளையில் நட்பு வட்டமும் விரிவடைய கொடுங்க. பெரியவர்கள் அறிவுரைகளோடு முடிவெடுக்கக்கூடிய சூழலும் இருக்கின்றது. நீண்ட நாட்களாக தடைப்பட்டு வந்த காரியம் கண்டிப்பாக தடை நீங்கும். பொருளாதார குறைகள் ஏற்பட்டது கண்டிப்பாக சரியாகும். முயற்சிகளில் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். விரும்பும் விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக் கொடுங்க. முன்னேறுவதற்கு உண்டான பாதைகளை கண்டிப்பாக வழியமைத்துக் கொள்வீர்கள். சிரமங்களை ஓரளவு சரி கட்டி விடுவீர்கள். சிறப்பான முன்னேற்றத்தை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறும் நாளாக இருக்க கொடுங்க. பெண்கள் இன்று தேவையில்லாத விஷயங்களை தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளக்கூடும். வாழ்க்கை தேவையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடும். பெண்களுக்கு இன்று மனம் வருந்தும்படியான சூழல் ஏற்பட்டு பெண்ணை சரியாக கொடுங்க. காதல் கொஞ்சம் குழப்பத்தை கொடுக்கும். விட்டுக் கொடுங்கள், அமைதி காணுங்கள். காதலை பொறுத்தவரை பொறுப்பாக இருக்க பாருங்கள். என்று மாணவர்கள் சூழ்நிலைகள் குறித்து இன்று முக்கிய முடிவுகள் எடுப்பீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்கக்கூடும். உயர்கல்வியில் கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் இன்று தடைகளை உடைத்தெறிந்து வெற்றி பெற முடியும். இன்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படி இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். மூலம். இன்று சொகுசு வாழ்க்கைக்கு தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். விரும்பிய விதத்தில் வாழ்க்கை அமைதிவிடக்கூடும். சிந்தனைகளில் சில மாற்றங்கள் ஏற்படக்கூடும். வீடு மாற்றம் இடமாற்றம் ஏற்படக்கூடிய சூழல் இருக்க கொடுங்க. மனசுக்குள் அமைதி ஏற்படக்கூடும். கருத்து வேறுபாடு ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். இன்று நீண்ட நாட்களாக இருந்த பிரச்சனைக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. போராடம். இந்த நாள் உங்களுக்கு மன வலிமை கண்டிப்பாக கூடும். எதையும் யோசித்து செயல்படுத்தினால் வெற்றி ஏற்படக்கூடும். சுப நிகழ்ச்சிகள் உடனே முடிவடை கொடுங்க. முயற்சிகளை தொடர்ந்து இன்று எதிலும் ஈடுபட்டு வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். உறவினர் பகை ஏற்படாமல் பார்த்துக் கொள்வது நல்லது. மனக்கசப்பு இருந்தாலும் சமாளித்து விட முடியும். செலவுகளை மட்டும் கட்டுக்கோப்பாக வைத்துக் கொள்ளுங்கள். உத்திராடம். செய்கின்ற செயலை நிதானமாக செய்ய வேண்டுங்க. பணியில் ஏற்படக்கூடிய தொய்வு கண்டிப்பாக விலகி செல்லுங்க. விருப்பமான விஷயங்களை நாட்டம் செல்ல கொடுங்க. அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். இன்று வேண்டாத வேலைகளை ஈடுபட வேண்டாம். இன்று முறையாக எதிலும் ஈடுபட்டால் வெற்றி இருக்கும். மனம் போல் வாழ்க்கை அமைதி விடக்கூடும். என்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நாளாக இருக்க கொடுங்க. தயவு செய்து பரபரப்பு கொள்ள வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள்.
அலட்சியம் காட்டி எந்த ஒரு பணியிலும் ஈடுபட வேண்டாம். மகரம் மகரம் ராசினியர்கள் இந்த முயற்சிகளில் கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடும். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நினைத்ததை விட வேகமாக முன்னேறி செல்வீர்கள். நீடித்த நோயிலிருந்து நிவாரணம் கண்டிப்பாக பெறுவீர்கள். தொழில் சம்பந்தமாக புதிய ஒப்பந்தங்கள் கை கொடுங்க. இழுபறியாக இருந்த காரியம் கண்டிப்பாக வெற்றியடை போடுங்க. இனிமையாக பேசி காரியங்களை சாதித்து காட்டுவீர்கள். தொழில் நிமித்தமாக வெளியூர் அல்லது நீண்ட தூரம் பயணங்களை மேற்கொள்ள வேண்டியிருக்கும். வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்குங்க. நீண்ட நாள் கனவுகள் கண்டிப்பாக நனவாகும். இழுபறியாக உள்ள காரியங்களில் வெற்றி ஏற்படக்கூடும். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. செல்வம், உரிமை, அதிகாரம் கிடைக்க பெறுவீர்கள். தவறான வழிமுறைகளில் செல்வம் கரையக்கூடிய வாய்ப்புகள் ஏற்பட கொடுங்க. எச்சரிக்கையுடன் பணியில் ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். நிலுவைத் தொகை கண்டிப்பாக வரக்கூடும். இன்று பரபரப்பு கூடி முன்னேற்றம் ஏற்படக்கூடும். தயவு செய்து மகரம் ராசினியர்கள் அலட்சியம் மட்டும் காட்ட வேண்டாம், பார்த்துக் கொள்ளுங்கள். இன்று நிறைவான வாழ்க்கையை கண்டிப்பாக வாழ்வீர்கள். கடந்த 2 நாட்களாக ஏற்பட்ட பிரச்சனைக்கு கண்டிப்பாக முடிவு கிடைக்க கொடுங்க. காதலில் கண்டிப்பாக திருப்பங்கள் ஏற்படக்கூடும். உங்கள் பேச்சுக்கு செவி சாய்க்கக்கூடும். காதல் கைகூடி திருமணத்தில் போய் முடியும். இன்று பெண்கள் அக்கம் பக்கத்தில் பேசும்பொழுது மட்டும் கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். வாழ்க்கை தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்கக்கூடிய அமைப்பு கண்டிப்பாக இருக்குங்க. உயர்கல்வி உங்களுக்கு சிறப்பாக அமைதி விட கொடுங்க. முடிஞ்சளவு மாணவர்கள் பெரியவர்கள் சொல்லுக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும். முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் சிவப்பு நிறம். நட்சத்திர பலன்கள் உத்திராடம். என்று மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். அடுத்த ஒரு விஷயத்தில் மட்டும் தலையிட வேண்டாம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்ளும் பொழுது கவனம் இருக்கட்டும். நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு இருப்பது ரொம்ப சிறப்பு. எதிர்காலத்தை பற்றிய கருத்துக்கள் ஏற்பட கொடுங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தேடி வரும் நான் என்ன சொல்ல முடியுங்க. இந்த நாள் உங்களுக்கு சந்தோஷம் கண்டிப்பாக கூடும். திருவோணம். தந்தையுடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகள் கண்டிப்பாக மாறுங்க. மன வலிமை கூடும் நாளாக இருக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் இருக்குங்க. பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். விருப்பமான விஷயங்களை நாட்டம் கொள்வீர்கள். இன்று உங்களுக்கு எதிலும் சந்தோஷம் கூடிவிடும். தேவைகள் பூர்த்தியாகும். பய உணர்வு இருக்கும், அதனை சரிப்படுத்திக் கொள்ள வேண்டும். அவிட்டம். வேலை இல்லாமல் தவித்த இரவுகள் கண்டிப்பாக மாறிவிடும். வேலை நிமித்தமாக இன்று பயணங்கள் சென்று வருவீர்கள். நுட்பமான வேலைகளை இன்று நீங்க செய்து மகிழ்வீர்கள். தொழிலில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் கண்டிப்பாக சரியாகுங்க. ஃபைனான்ஸ் துறையில் உங்களுக்கு முன்னேற்றம் ஏற்படும் நாள் என்று சொல்ல முடியுங்க. கும்பம் ராசினியர்கள் இன்று நடப்பவை எல்லாம் கண்டிப்பாக நன்மைக்கே. விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். செல்லும் இடங்கள் எல்லாம் சிறப்புகள் உண்டாகக்கூடும். நிதி தேவைகள் கடைசி நேரத்தில் பூர்த்தியாகும். விரயங்கள் அதிகரிக்காமல் பார்த்துக் கொள்ளுங்கள். சோகங்கள் மாறி சுகங்கள் கண்டிப்பாக கொடுங்க. இன்று கும்ப ராசினியருக்கு வழக்கு விவகாரங்களில் கண்டிப்பாக வெற்றி இருக்கும். இன்று விரயங்கள் கொஞ்சம் அதிகரிக்கும், அதனை பார்த்துக் கொள்ளுங்கள். மனமகிழும் செய்திகளும் கண்டிப்பாக வரக்கூடுங்க. விருப்பமான உணவுகளை உண்டு மழுவீர்கள். வாய்வு ஏற்படுத்தக்கூடிய உணவை மட்டும் எடுத்துக் கொள்ள வேண்டாம். பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் நாளாக இருக்கக்கூடும். காரியத்தில் உங்களுக்கு அனுகூலம் கண்டிப்பாக ஏற்படக்கூடும். தொழில் நிமித்தமாக வெளியூர் பயணங்கள் சென்று வரக்கூடிய சூழல் இருக்குங்க. நீண்ட தூர பயணங்கள் செல்லக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்க கொடுங்க. வழக்குகளில் வெற்றி வாய்ப்புகள் ஏற்படக்கூடும். மனம் இன்று நிறைவாக இருக்கக்கூடுங்க. எதிலும் தைரியமாக ஈடுபட்டால் வெற்றி ஏற்படக்கூடும். சொந்த பந்துகள் வருகை இருக்கக்கூடும். இன்று உங்களுக்கு பெரிய அளவில் பிரச்சனை இருக்காது. பிரச்சனைகள்ல முடிவு கிடைக்கும் நாள் என்று சொல்ல முடியுங்க. திறமையின் அடிப்படையில் வெற்றி பெறுவீர்கள். கையில் காசு பணத்தை இன்று புழக்கம் செய்து கொள்வீர்கள். பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்திக் கொள்வீர்கள். என்று தொழில் கூட்டாளிகளை அனுசரித்து செல்வது மட்டும் மிக நல்லது. கணக்கு வழக்குகளை பார்க்கும் பொழுது கொஞ்சம் கவனம் இருக்கட்டும். பெண்கள் இன்று மிகவும் நேர்மையுடன் காணப்படுவீர்கள். வீட்டு தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். அற்புதமாக செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். பெண்களுக்கு இன்று இழுபறியாக உள்ள பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்க கொடுங்க. காதல் அடுத்த கட்டத்திற்கு செல்லும். வெற்றி நடை போடும். காதலை விட்டுக் கொடுத்து சென்றால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். என்று மாணவர்கள் கொஞ்சம் பரபரப்புடன் காணப்படுவீர்கள். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருக்குங்க. கண்டிப்பாக உங்களால் சாதிக்க முடியுங்க. மாணவர்கள் அனைவரையும் அனுசரித்து செல்வது மிக சிறப்பு. என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது இளம் பச்சை நிறத்தில் ஆடை அணிய வேண்டும். இளம் பச்சை உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை கிழக்கு.
அதிர்ஷ்ட எண் 3 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் பச்சை மற்றும் மஞ்சள் நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம். இன்று நீங்க விடாப்பிடியாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறுவீர்கள். காரியங்களை கச்சிதமாக செய்து முடிப்பீர்கள். வரவேண்டிய பணம் கண்டிப்பாக வரக்கூடுங்க. வீண் அலைச்சல் ஒரு பக்கம் ஏற்படக்கூடும். விட்டு கொடுத்து சென்றால் வெற்றி ஏற்படக்கூடும். கவனமாக பணிகளை மேற்கொண்டால் முன்னேற்றம் இருக்கக்கூடும். என்று உங்களுக்கு நினைத்தது நிறைவேறும் நாளாக கண்டிப்பாக இருக்கக்கூடுங்க. சதயம். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொள்வீர்கள். தங்கு தடையின்றி பணிகளை செய்து முடிப்பீர்கள். வராமல் இருந்த பணம் கண்டிப்பாக வரக்கூடும். சற்று நிதானத்துடன் செயல்பட்டால் வெற்றி இருக்கும். தொல்லை கொடுத்தவர்கள் மத்தியில் சிறப்புடன் வாழ்ந்து காட்டுவீர்கள். இன்று உங்களுக்கு நிம்மதியான தருணங்கள் ஏற்படக்கூடுங்க. போராட்டாத்தி. செலவுகளை மட்டும் கட்டுப்படுத்துங்கள். இன்று உற்சாகத்தோடு பணிகளை மேற்கொள்வீர்கள். சுபகாரிய பேச்சுகள் கண்டிப்பாக முடியக்கூடுங்க. மனக்கவலை ஏற்பட்டது கண்டிப்பாக மாறும். ஆதாயம் வரக்கூடிய வகையில் தன்னை தயார்படுத்திக் கொள்வீர்கள். உங்கள் மீது உங்களுக்கே நல்ல மதிப்பு உருவாக கூடுங்க. முடிவுகளில் லாபம் கிடைக்கக்கூடும். பணியில் ஏற்பட்ட தொய்வு கண்டிப்பாக விலகி செல்ல கூடுங்க. அனைத்து விதமான முன்னேற்றமும் கண்டிப்பாக அனுபவிக்க கூடுங்க. மீனம் ராசினியர்கள். இன்று உங்களுக்கு நல்லவைகள் நடைபெறக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். யதார்த்தமாக செயல்பட்டு எதிலும் வெற்றி பெறக்கூடிய சூழலும் இருக்கின்றது. அற்புதமாக பணியில் ஈடுபட்டு கண்டிப்பாக சாதிக்க முடியுங்க. உழைப்பால் கண்டிப்பாக உயர்ந்து காட்ட முடியும். சோகங்கள் மாறி சுகங்கள் ஏற்பட கொடுங்க. விட்டு கொடுத்து சென்றால் எதிலும் வெற்றி இருக்கும். நினைத்தது கண்டிப்பாக நிறைவேறும். பயணங்கள் தொடர்பான பிரச்சனைகளுக்கு முடிவு கட்டுவீர்கள். மகிழ்ச்சியுடன் செயல்பட்டு வெற்றி பெறுவீர்கள். திறமையின் அடிப்படையில் முன்னேற்றம் அடைவீர்கள். தைரியமாக வீடு நடை போட்டு உங்கள் வாழ்க்கையை சிறப்பான முறையில் அமைத்துக் கொள்ள கொடுங்க. வேலை நிமித்தமாக பயணங்கள் செல்லக்கூடிய சூழல் இருக்கும். இன்று வீட்டு தேவைகளை இன்று நீங்க பூர்த்தி செய்து கொள்ள முடியும். விரக்தி நிலை இருந்தாலும் அது பெரிய அளவில் பிரச்சனையை கொடுக்காது. விடிவு காலம் ஏற்படக்கூடிய சூழல் கண்டிப்பாக இருக்கும். நியாயமாக நடந்து கொள்வீர்கள். நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். சில இடங்களில் கொஞ்சம் பார்த்து பேசுங்கள். அது ரொம்ப முக்கியம். குழப்பம் இல்லாமல் நடந்து கொள்ளுங்கள். எந்த வேலையை முதலில் செய்வது போன்ற குழப்பம் இருந்து கொண்டே இருக்குங்க. நீங்கள் உண்டு. உங்கள் வேலை ஒன்று இருந்தால் மட்டுமே வெற்றி இருக்கும். மனப்பதட்டமோ குழப்பமோ துளி கூட வேண்டாம். பெரியவருடைய சொல்லுக்கு மதிப்பு கொடுங்கள். உற்சாகத்திற்கு என்று குறைவு இருக்காது. குலதெய்வ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள். அது போதுங்க. என்று நீங்க நியாயமாக நடந்து கொள்வீர்கள். மிகவும் நேர்மையுடனும் செயல்படுவீர்கள். எதிர்மறையாக பேசுவரிடம் விலகி இருப்பது ரொம்ப நல்லது. இந்த பிரச்சனைகளுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கும் நாளாக இருக்க கொடுங்க. அற்புதங்கள் கண்டிப்பாக கை கொடுங்க. பெண்கள் நியாயமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புதிய சொத்து சேர்க்கை என்று ஏற்படுத்திக் கொள்வீர்கள். மனம் போல் வாழ்க்கை கண்டிப்பாக அமைந்துவிடக் கொடுங்க. பெண்களுக்கு என்று எதிர்பாராத திருப்பங்கள் ஏற்படக்கூடும். காதலில் கொஞ்சம் குளறுபடிகள் இருக்கும். விட்டு கொடுக்க வேண்டும். அமைதியுடன் செயல்பட வேண்டும். காதலை பொறுத்தவரை எந்த ஒரு முடிவும் இப்போதைக்கு எடுக்க வேண்டாம். என்று மாணவர்கள் படிப்படியாக முன்னேறி செல்வீர்கள். தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வீர்கள். கல்வியில் சாதிக்க வேண்டும் என்ற எண்ணம் இருக்க கொடுங்க. உயர்கல்வி எல்லாம் சிறப்பாக அமைந்துவிடக்கூடும். என்று முக்கியமான பணியை நீங்க மேற்கொள்ளும் பொழுது வெள்ளை நிறத்தில் ஆடிய நீ வேண்டும். வெள்ளை நிறம் உங்களுக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். அப்படியே இந்த இனிய நாளில் காலையில் எழுந்ததும் கண்டிப்பாக சித்தர்கள் வழிபாட்டையும் விஷ்ணு பகவான் வழிபாட்டையும் மேற்கொண்டு எந்த ஒரு பணியிலும் ஈடுபட்டு வாருங்கள். நல்லதொரு முன்னேற்றம் ஏற்பட கொடுங்க. என்று உங்களுக்கான அதிர்ஷ்டமான திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7 மற்றும் 9. அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை மற்றும் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள். போராட்டாத்தி. எதிலும் உங்களுக்கு இனிமை காணும் நாளாக இருக்கக்கூடும். பயணங்கள் கண்டிப்பாக மகிழ்ச்சி கொடுக்கும். முக்கிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டு சிறப்புடன் செயல்படுவீர்கள். கொடுக்கல் வாங்கல இருந்த விரிசல்கள் விலகி செல்லக்கூடுங்க. தாய் வழி உறவுடன் ஏற்பட்ட சின்ன சின்ன மனக்கசப்புகள் மாறக்கூடும். சிறிது போராடி எதிலும் வெற்றி பெறக்கூடுங்க. என்று உங்களுக்கு தீவிர முயற்சிகள் எடுத்தால் முன்னேற்றம் ஏற்படக்கூடும். உத்திரட்டாத்தி. நல்லவைகள் கண்டிப்பாக நடக்கக்கூடும். யதார்த்தமாக செயல்படக்கூடிய சூழல் வெளிப்படக்கூடும். கையில் ஓரளவு காசு பணம் புழங்கக்கூடுங்க. மதிநுட்பத்துடன் செயல்படக்கூடிய சூழல் இருக்கும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். யார் என்ன சொன்னாலும் கொஞ்சம் யோசித்து பேசுங்கள். எதிலும் குழப்பம் இருக்குங்க. அதிலும் மட்டும் பார்த்துக் கொள்ளுங்கள். நீங்கள் உண்டு. உங்கள் வேலை ஒன்று இருந்தால் எதிலும் முன்னேற்றம் இருக்குங்க. தங்கு தடையின்றி பணிகளில் ஈடுபட்டால் கண்டிப்பாக முன்னேற்றம் ஏற்படக்கூடும். நெடுநாளை ஆசைகள் நிறைவேறிவிடக் கூடுங்க. ரேவதி. குழப்பங்களுக்கெல்லாம் தீர்வு கிடைக்கக்கூடும். முகப்பொலிவு அழகு கூடிவிடும். மதியத்திற்கு மேல் நல்ல செய்திகள் வரக்கூடும். விருப்பமான விஷயங்களை தன்னை ஈடுபடுத்திக் கொள்வீர்கள். புகழும் பாராட்டும் கண்டிப்பாக கிடைக்கும். அரசியல் துறையில் உள்ளவரின் நட்பு கிடைக்க கொடுங்க. மங்கள நிகழ்ச்சிகள் கண்டிப்பாக நடைபெறக்கூடும். இன்று நோயிலிருந்து நிவாரணம் பெறக்கூடிய சூழல் இருக்குங்க. ரேவதி நட்சத்திரக்காரர்களுக்கு புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் ஏற்படக்கூடும். நண்பர்களே, அடுத்த வீடியோ பதிவினை தேர்வு செய்வதற்கு முன் புகழ் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.